ஓ, சிவன் சொத்து சாப்பிட்டா குல நாசம். எல்லாமே சிவன் சொத்து தான். எதைன்னு சொல்லணும்ல. அவங்க கோயில் காசை மட்டும் சொல்கிறாங்க. கோயில் காசு கணக்கு பார்ப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டு நல்லா தெரியும். சிவன் குல நாசம்னு அந்த இருக்கிறவங்க சொல்லிட்டு அவங்க வாட்டு போயிடுவாங்க. சாமி மாரி விட்டு போகிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது உண்மைதான். உண்மைதான். ஓ, நாங்களே இருக்கிறோம் இல்லையா இங்கே. நீங்கள் சொல்கிற அடிப்படையில் வர்றதெல்லாம் சிவன் சொத்து தான். இங்கேயும் கூட சித்தாந்தம் சித்தர்கள் எல்லாம் சிவன் லைனுக்குள்ளே தான் இருப்பாங்க, சிவனை சார்ந்து தான் இருப்பாங்க. அப்போ இங்கே அதுக்குன்னு வரக்கூடியது 1 ரூபா வந்தாலும் சரி, 2 ரூபா வந்தாலும் சரி, எல்லாமே சிவனை சார்ந்தது தான். இப்போ நாங்கள் இருக்கிறோம்னா, இப்போ இங்கே இதுக்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சாமி நான் என்ன டின்னு எடுத்து வைக்கணும் இருந்தாங்க, 2000 ரூபான்னு கொடுத்துட்டு போகிறாங்கன்னா என்ன டின்னு தான் எடுப்போம். பட்னியாக கிடந்தாலும் கிடப்பும் தவிர அந்த காசை எடுத்து அரிசி 1 கிலோ வாங்கிக்கிடுவோமேனு வாங்க மாட்டோம். புரியுதா? வாங்க மாட்டோம். இப்போ ஒரு வேலை செய்ய போகிறீங்க. இப்போ நீங்களும் தனபாலும் சொன்னது மாதிரி, சாமி அந்த வேலைக்கு இருந்தாங்க நாங்கள் கையில் கொடுத்துட்டோம், இதை நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை மாத்திரம்தான் செய்யணும். அதிலிருந்து எந்த ஒரு காசும் எடுத்து சாப்பிட மாட்டோம், சாப்பிடக்கூடாது. இவங்க இதை எடுக்கிறாங்களான்னு நமக்கு அதில் டெஸ்ட்டு கூட வரும். நம்ம சாப்பாட்டுக்கோ இல்லை உடல்நிலை குறைபாடுகளோ இப்படியெல்லாம் வரும். வந்தால் அப்போ கூட எடுக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது. அந்த இதுக்கு தான். இன்னும் நான் இந்த பிரதேசில் இன்னும் ரொம்ப மணலுக்குன்னா மணல் தான், அந்த வேலைக்கு தானே, அதுக்காக அதை வச்சு செங்கல் எடுப்போம் அப்படின்னு கூட எடுக்க மாட்டேன். சிமெண்ட்டுக்குன்னா சிமெண்ட்டுக்கு தான். சாமி இது கொத்தனார் சம்பளத்துக்கு வச்சுக்கோங்கன்னா கொத்தனார் சம்பளத்துக்கு தான் கொடுப்பேன், மாற்றியே கொடுக்க மாட்டேன், மாற்றியே செய்ய மாட்டேன். மாற்றி செஞ்சால் எதை செஞ்சாலும் அது தவறாயிரும். அது சிவனுடைய லைனுக்குள்ளே இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த மாதிரி நம்ம பின்பற்றும் போது நமக்கு தேவையானது தேவையான இடத்துலேருந்து வந்து சேர்ந்துடும். எப்படி? நமக்கு தேவையானது தேவையான இடத்துலேருந்து நமக்கு வந்து சேர்ந்துடும். அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும். அவசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அது உண்மைதான். சிவன் சொத்தை எவன் ஒருத்தன் அபகரிக்கான அவன் குலம் நாசமாயிருங்கிறது உண்மைதான். சரியா? அதில் சில மன்னிப்புகளும் உண்டு, இல்லைன்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை. எதுவுமே பண்ண முடியாத ஒருத்தன் போய் அவனால் எந்த ஒரு வருமானத்தை எடுக்க முடியாது இல்லையா, சம்பாதிக்க முடியாது, போக முடியாது, உருவாக்கவும் முடியாது. அவனை நம்பி 2 ஜீவன்கள் இருக்குன்னா அந்த 2 ஜீவனுக்காக அவன் காப்பாற்றணும்னா அவன் சிவன் முண்டியில் உடைச்சி எடுக்கலாம், சிவன் கோயிலில் திருடலாம். அப்படியும் இருக்கு. அவனுக்காக அதை அவன் செய்யல. அவனை நம்பி 2 ஜீவன் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுவும் உழைக்க முடியாத ஒரு வயசுல இருக்குன்னு வச்சுக்கோ, சின்ன குழந்தைங்களா இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லை வயசான முதியோர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அவங்களுக்காக கண்டிப்பாக சிவன் உண்டியிலவே உடைச்சி எடுக்கலாம். எல்லா திறமையும் இருந்து அபகரிக்கும் போது தான் நமக்கு அந்த இது வந்து சாரும். சரியா? இன்னும் சிவன் சொத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிற அனைத்தும் சிவனோட சொத்து தான். நீங்கள், நான், இவங்க, அவங்க 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 மாடு, கோழியா, மொத்தமே அவனோட சொத்து தான். அதுதான் கேட்டேன், எதை அபகரிக்க போறீங்கன்னு கேட்குறேன். ஆமாம், நீ எந்த பொருளை எடுத்தாலும் அதுதான்.
திருட்டுத்தனமாக வந்தால் கூட திருட்டுத்தனம் அப்படின்னா கூட அதை அதுக்குள்ளே எதுக்கு போய் எல்லாமே அதுக்குள்ளே தான் போகும். இதுதான் சிவனுக்கு இல்லை இது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சிவனோட சொத்து தான், அவனுக்கு சொந்தமானது தான். நீ அதில் எதில் கையை வச்சாலும் அந்த பாவ கணக்கில் சேரும், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆமாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. தெரியாதவங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. வாழ்க்கையே விட நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்னு இருக்கிறாங்க. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி இருக்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லையா? எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்கிறவங்க பலர் இருக்கிறாங்க. இப்படித்தான் வாழணுங்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே நம்ம இது பண்ண முடியாது இல்லையா? இறைவனுடைய நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எல்லாம் இறைவனே இறைவனே இறைவன் இறைவனவே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களான்னு சொல்ல முடியாது. எதை செஞ்சாலும் இறைவனை சார்ந்து நிலை நெல் அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாமே விட்டுட்டு இறைவா சங்கரா சங்கரா சங்கரான்னு படுத்து கிடந்தா நமக்கு யார் இந்த காலத்தில் உணவு கொடுப்பான்னு கேள்வி ஒன்று இருக்குல்ல. இருக்கு இல்லையா? அப்படியே இறைவனை நம்பி நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் கூட அவன் நம்ம மேலே நம்ம குரல் அவனுக்கு கேட்டு அவன் செவிசாய்ச்சி அவன் நமக்கு உதயக்கரம் நீட்டுறதுக்கு எப்படி போனாலும் குறைஞ்சது ஒரு மாதம் ஆயிரும், குறைஞ்சது ஒரு 18 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம்தான் அந்த சகாயமான நிலைப்பாடுகள் உருவாகும். இன்றைக்கி போய் சங்கரான்னு கூப்பிட்டு நாளைக்கு காலையிலே நமக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. சோறு கூட ஒரு 4 இட்லி வாங்கி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்ம கூக்குரல் போகணும், அங்கே போய் சேரணும். ஒரு கால நேரம். ஆமாம், 4 இட்லி வாங்கணும்னா கூட நீ அதுக்கும் கால நேரங்கள் தேவைப்பட்டுரும். சும்மா போய் நம்ம நின்றுக்கிட்டு ஐயா எனக்கு பசிக்குது ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுப்பாங்களா? யார் நீங்கள் இதில் இருக்கிறவங்க கூட யாராவது வாங்கி கொடுப்பீங்களான்னு. அப்படியே வாங்கி கொடுக்கணும் என்ன இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் நேரம் காசு இருக்காது. என்ன 10 ரூபாய்க்கு 20 ரூபா இருந்தால் தானே கழிச்சு போகுது, ஒரு 10 ரூபாய்க்கு 4 இட்லி வாங்கி கொடுக்கலாம், பாவம் பசின்னு கேட்டாங்க, நம்ம கையிலே இருக்காது. அப்படிலாம் அது சேரும். அந்த மாதிரி தான் நம்ம நடைமுறைகளில் இறைவனை சார்ந்து பயணம் பண்ணுறதில்ல அப்படித்தான் சேரும். அது அந்த மாதிரி பயணம் பண்ணும்போது இறைவனை சார்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், அவனுக்கே இவங்ககிட்ட வாங்கணும் அவங்ககிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எண்ணம் வந்துடும். வம்புக்கு ஒருத்தன் கொண்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான் சாப்பிடுன்னு, அது திரும்பி கூட பார்க்க மாட்டாப்பா அப்படின்ட்டு போயிடுவான். ஆமாம், சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நேரம் கொண்டு போக வேண்டியதான். இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பயணம் பண்ணுறதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வந்துடும். இவங்கிட்ட போய் நம்ம சாப்பிடக்கூடாது, அவன் என்ன வாங்கி கொடுத்தாலும் புறக்கணிச்சிருவான். சொத்துக்காக நம்ம சொன்ன மாதிரி வழியே இல்லாமல் நிற்கிறவங்கிட்ட போய் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும். அதை உணர்ந்து அவன் கஷ்டப்பட்டு எப்படியாவது சரி அந்த டீ வாங்கி கேட்டாங்களேன்னு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டான்னா அவனுக்கு லாட்ரி அடிச்சிச்சுன்னு வச்சு பார்த்துக்கிறேன் இல்லையா? அப்படி தவிர்த்துட்டான்னா அவன் கர்மா அவனை இன்னும் விட்டு வைக்கலன்னு அர்த்தம். இதுதான் சிவனுடைய வழிபாட்டு நிலையில் இதுதான் நடக்கும். அவங்க 2-3 விதமாக வருவாங்க. நம்ம இறைவன் நடமாடுறது உண்டு, மக்களாக நடமாடுறது உண்டு, சேகரிக்கிறதுல உண்டு. படி ஜோராக வருவாங்க, கொஞ்சம் வயசில் படி ஜோராக வருவாங்க. அவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நல்லா தானப்பா இருக்கு, புரியாரே போய்
10 ரூபா இங்கே 10 அங்கே 10 வாங்கிட்டு மத்தியானம் போல் குடிக்கிறதுக்கு எப்படி வந்திருக்காம பாருன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நிகழ்வு நடக்கிற நிகழ்வு வச்சு தானே பேசுவோம் இல்லையா? அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா இவன் இப்படி இருக்காங்க, நான் உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, 4 பேர்கிட்ட கையேந்தி எடுத்துடுறேன், போயா போயா அப்படின்ட்டு போயிடுவோம். இப்படி கூடி போய் அப்படி சித்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சகிக்க முடியாத நிலையில் வருவாங்க. கிட்ட வந்தால் ஒரு துர்நாற்றம் அடிக்கிற அளவுலையே எல்லாம் அது ஒரு விகாரமாக வருவாங்க. அப்போ வந்து கேட்டேன்னு அடிச்சிப்பா அப்படின்ட்டுருவோம் இல்லையா? இதுவும் விட்டால் எந்திரிச்சே நடக்க முடியாத முதியோர் தோட்டத்தில் வருவாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, நகண்டுக்கிட்டே தான் அவன் வர முடியும். நீ அங்கே போவ, இங்கே உட்காந்துட்டு ஆமாங்க, அவன் போய் கொடுப்போமா? போக மாட்டோம், அதை பார்த்துட்டே போயிடுவோம். நம்மளுடைய சுபாவம், மனிதனுடைய சுபாவம் அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல நீ எங்கே இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிறங்கிறத அவன் பிடிச்சி வச்சுட்டு போயிடுவான். அதில் இன்னும் இருக்குது சில இவங்க இந்த 3 பேர் விதத்துலேயும் வந்து அவங்க கேட்குற விதம் ஒன்று இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 2 ரூபா கொடுன்னு கேட்பாங்க, இல்லை 5 ரூபா கொடுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டீ வாங்கி கொடுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. இதை தாண்டி பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வந்திருக்கிறது ஏதோ ஒரு தேவன் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அது யார் என்னன்னு நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எத்தனையோ தெய்வங்கள் நம்ம கும்பிடுறோம், அதில் எவனாவது ஒருத்தன் வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு போக வேண்டியது. அதை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இன்னும் அதுக்கு மேலே நீ அதிகமாக கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க, வச்சுக்கிற மாட்டாங்க. இவ்வளவுதான் வேணும்னு கேட்குறவன் இவ்வளோதான் வாங்கினது அப்படியே வச்சுட்டு போகிறான்னு அவன் இல்லைன்னு அர்த்தம். பரதேசின்னு தெரு ஆண்டிகன்னு நினச்சிக்கிறவங்க.